ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க உம்மா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் படம். இதோட ரன் டைம் 1 hour 23 minutes இருக்கு. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை இர்ஸ் கேஷிம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சாண்ட்ரா ஃபிவெல் ஸ்டீவாக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அம்மாவும் பொண்ணும் அமெரிக்கால வாழ்ந்துட்டு வராங்க. பொண்ணு காலேஜ் படிக்குது. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அம்மா பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கார் வருது. அந்த அம்மா போயிட்டு நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி வருது. அதுல இருந்து ஒருத்தர் வந்து உங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்களோட பொருள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவே கொடுமைக்கார அம்மா அவங்க. அதனால அவங்கள விட்டு பிரிஞ்சே இருந்திருப்பாங்க. இந்த பொருள்லாம் அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மிதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதுதான் எடுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஒரு அம்மா பாசத்தையும் வச்சு சேர்த்து எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா லீட் கேரக்டர் நடிச்சிருக்க அம்மாவும் பொண்ணும் தரமா பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான். அங்கங்க ஒரு சில சீன் தான் இருந்தாலும் அதெல்லாமே வெயிட்டா வச்சிருக்காங்க. ஹாரர் எலிமெண்ட்ஸும் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு த்ரில்லிங் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில அதுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு இந்த 3 கேரக்டர் தான் மெயினா எழுதி எடுத்திருக்காங்க. அதுவும் ஓரளவு டீசென்ட்டாவே பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்க. ஜம்ப் ஸ்கேர்ஸ் அங்கங்க நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணவங்க ஸ்கிரீன் பிளேலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு நீட்டான படமாவே வந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஓகேவான படமா தான் இருக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.